श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् 14வது ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தில் கொஞ்சம் குறைக்கணும் நினைக்கிறேன், அப்புறம் எப்போ வரும். ஸ்வதேக மரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் ஞான நிர்மதனாப்யாசாத் தேவம் பஷ்யேத் நிகூடவத். ரிஷி ஸ்வேதாஸ்வதரர் கடந்த சத்சங்கத்தில் பார்த்த இந்த ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு உதாரணம் சொல்லிட்டு நமக்கு எப்படி ஆத்மா அனாத்மா ரெண்டு கலந்திருக்கும் போதும் ஆத்மா தெரியல, அனாத்மா தான் தெரியறது. அனாத்மா மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட தெரியாம இருக்கிற ஆத்மன் எப்படி நம்ம உணரணும், அந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஒரு மரத்துண்டுக்குள்ள அக்னி అనేది எப்படி மறைஞ்சிருக்கின்றனதோ, ஆனா அது சந்தர்ப்பம் சமயம் வரும்போது அந்த அக்னி மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதே போல்தான் இங்க இந்த தேகமனே அரணிக்குள்ள மரக்கட்டை இதுக்குள்ள தேஜஸானந்த சைத்தன்யம் இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. இது எப்படி என்ன பண்ணி இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தியான நிர்மதனாபியாசாத் பாஷம் தகதி பண்டிதஹான்னு வேற இடத்துல கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கன்னு. இந்த அக்னி அரணி மதனம் அనే உதாரணம் வேற உபனிஷத்துல கூட சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அதெல்லாம் விவரிச்சிருக்கோம் கடந்த சத்சங்கத்தில். அது சொல்லும்போது ஓம்காரத்தினை ஆலம்பமா எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு ஓம்காரம். இப்போ இங்க மதனம் அக்னி அரணியன்னா வெளியில அக்னிஹோத்திரத்தை பண்ற போல் பிசிக்கலா ஒன்றும் பண்றது கிடையாது. ஓம்காரம் அనే மந்திரத்தினை எடுத்துக்கிட்டு மனசினை ஏகாகிரப்படுத்திக்கிட்டு அந்த ஓம் பதத்துக்குள்ள வர எழுத்துகள் எல்லாத்துடைய அர்த்தத்தினே சிந்தனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு எண்ணங்கள் ரூபத்துல வர அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தினையும் விட்டுட்டு எண்ணங்கள் எல்லாத்தினையும் கவனிச்சுட்டே இருக்கிற பிரகாசிக்க செஞ்சிட்டு இருக்கிற சைத்தன்யத்தினை நம்ம கவனிக்கணும். கவனிக்கிறது நானேதான். மனசுல வர்றது எல்லா எண்ணங்களும் சாட்சியா. இது எல்லாமே எங்க நடக்கிறது? மனசனே கவனிக்க சொல்றீங்க, என்ன கவனிக்க சொல்றீங்க. ஸோ கவனம் అనేది ஒண்ணுதானே இருக்கு. மனசு இருந்தா கவனம் இருக்கு. மனசு இங்க உங்களுக்கு கவனமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது என்ன అనేది உங்களுக்கு புரியாது, சப்தங்கள் உள்ளக்கு போகாது. அப்போ மனசேதான் உபயோகப்படுத்திட்டு மனசேயைவ ஆப்தவ்யம், மனசு வச்சுதான் உணரணும். ஆனா மனசுன்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மனசுல எண்ணங்கள் கூட வருது இல்லையா, அது மட்டும் நம்ம கவனிக்க கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஸோ மொத்தத்துல தியானம் செஞ்சதுனாலதான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது.
பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் வேதாந்தத்தில் தியானம்னா சிரவணம் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், சந்தேகங்கள் இல்லாம. அதுக்கப்புறம் அதே நினைச்சிட்டே இரு, அதுதான் தியானம். குருவோட உபதேசத்தினை கேட்டதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த சிந்தனையிலே இருக்கிறத தியானம். தனியா கண்ணு மூடி பண்ணாலும் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஓம்காரம் உபயோகப்படுத்திட்டாலும் படுத்தலாம். ஆனா அது எல்லாமே கூட கட்டாயப்படுத்தி எல்லாரும் ஓம் தான் சொல்லணும்னு இப்படி எல்லாம் கிடையாது. விஷயம் புரியணும் முதல்ல. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது 14வது மந்திரம் வரைக்கும் கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம். இந்த தேகமே ஒரு அரணியாவும், அதில் பிரணவ అనేది இன்னொரு அரணியாவும் வச்சுட்டு தியான நிர்மதனாபியாசாத்து அந்த தேவம் உள்ள சைத்தன்யமா இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை நம்ம அது நிகூடமா இருக்கு, அதில் உணரணும், பார்க்கணும் அப்படின்றாரு. அப்போ இங்க தியான అనే పదத்தினான అర్థం శ్రవణం, మననం, నిధిధ్యాసనం అని சொன்னா போதும்னு சொன்னோம். மொத்தத்துல கவனத்தோட வாழறதுக்கு பேரு தியானம். கவனம் எப்போ மனசு வேலை பண்ணிட்டே இருக்கும், எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா நான் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா மனசு அனாத்மா, தேகம் அனாத்மா, மனசுல வர எண்ணங்களும் அனாத்மா. அனாத்மான்னா அனித்யம், அசத்தியம். அப்படி கவனத்தோட இருந்துட்டே இருந்தா வாழ்க்கை முழுசா தியானம் தான். ஆனா சொல்றது சுலபம்தான், இதை கொண்டு வரத்துக்கு நம்ம நிறைய ப்ரிப்பேர் ஆகி சாதனை பண்ணாதான் நடக்கும். அதனாலதான் பல எந்த சாதனைகள் பண்ணா கூட இதுக்குதான். இன்னைக்கு இப்போ அடுத்ததாக இந்த உதாரணமும் பிளஸ் மேலும் இன்னும் 2 உதாரணங்கள் சேர்ந்து இப்ப இன்னும் 2 ஸ்லோகங்கள் வருது. இதே விஷயம்தான். 15, 16 2 சேர்ந்து படிப்போம். तिलेषु तैलं दधनीव सर्पिरापः तिलेषु तैलं दधिनीव सर्पिरापः स्रोतस्वरणीषु चाग्निः एवमात्मात्मनि गृह्णते असौ सत्येनैनं तपसा योऽनुपश्यति सर्वव्यापिनमात्मानम् क्षीरे सर्पिरिवार्पितम् आत्मविद्या तपोमूलम् ब्रह्मोपनिषत् परम्. ஒரு வாட்டி ஒரு ராஜா வந்து அவருடைய பிறந்த நாளோ என்னமோ எல்லாருக்கும் பகுமானம் தர, எல்லாரும் வரலாம் என்று பார்க்கலாம், ஒருத்தர வந்து பகுமானம் வாங்கிட்டு போகலாம்னு ஏதோ சொன்னா, அந்த சமயத்துல ஒரு கண்ணு தெரியாத குருடன் கூட வந்திருக்கான். அவன் வந்து வாசலுக்குள்ள வந்தா அங்க கேட்கிறான், எப்படி ராஜா அவருடைய அறைக்கு போகணும், மன்னர் உட்கார்ந்து இருக்கிற அறைக்கு போகணும், ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு சொல்லியிருக்கான், இதோ இந்த சுவர் தெரியுதே, இது இப்படியே தொட்டிக்கிட்டே நீ கடைசி வரைக்கும் போ,
போனா அங்க ஒரு கதவு வரும். அந்த கதவுக்குள்ள போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் அப்படியே ராஜமாளிகையிலேயே பெருசா நம்ம ஸ்ரீரங்கம் அந்த பிராகாரம் போல் ரொம்ப நீளமா இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிறான். அவனை அப்படி போறான் கதவு கிட்ட வந்துட்டான். கதவு கிட்ட வந்தது அவனுக்கு தெரியாதுன்னா அடுத்தது கதவு தான் வரப்போறதுன்னு தெரியாது அவனுக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு திடீர்னு இங்க சொருகிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆசை இல்ல, அவசரம் வந்துச்சு. அப்போ இப்படி சொருகிக்கிட்டு 2 அடி தாண்டி 3 அடி போயிட்டான். டோர் மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி அப்படியே பிடிச்சி இன்னொரு சுவர் இருக்குமே, அது பிடிச்சிட்டு அப்படியே போறான். அப்படி போனான் இப்படி போனான், திரும்பி சுவரே வரல. இப்படி 2-3 வாட்டி வரான். கரெக்டா அந்த கதவு கிட்ட வரும்போது இவன் இங்க இப்படி ஸ்கிராச் பண்ணிக்கிறான். எதுக்கு இந்த கதை தெரியுமா? குரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உபனிஷத்து பேசிட்டு இருக்கிறாரு, கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இது கேட்கணும் போகணுமணி நமக்கு ஆசை வராமே கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்துட்டு தயாரா இருக்கணும்னு இப்படி ஆசை வராமே நடுவில் என்னென்னமோ வருதுன்னா அது எல்லாமே இதுதான், சொருகிற மாதிரி தான். அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட மனசு உடனே இன்னைக்கு புள்ள ஃபோன் பண்றேன்னு சொன்னானே, அன்னைக்கு ஞாபகம் வருதுன்னா அப்படியே திரும்ப ஸ்கிராச்சிங் பண்றது தான். நாம இப்படி இருக்கிறோம். இப்படி ஸ்கிராச்சிங் பண்றதுலயே, ஸ்கிராச்சிங்னா உலக விஷயம், லோக விஷயம். உபதேசத்துடைய முக்கியத்துவம் பெருமை தெரியல. அதுக்கு எப்படி நம்ம இது வாங்கிக்கணும், அடியணும், எவ்வளவு தயாரா இருக்கணும்னு இல்லாம ஏதோ காரணம், என்ன காரணம் சொல்லி இது எல்லாமே அனாத்மானி ஸ்கிராச் பண்ணிட்டே இருக்கிறது. சரி, வாரம் முழுசாவும் எல்லா நாளும் பண்றோம். 1 மணி நேரம் இதுக்கு நமக்கு ஒத்து டைம் கொடுத்துட்டு வரணும்னு ஆசை வரலன்னா அந்த குருடன் போதுதான் சொருகிற பிசினஸ் தான். இப்படி இருந்தா வேலை நடக்குமா? அவன் எப்பதான் உள்ள போவான்? எப்பதான் ராஜான்னு பார்ப்பான்? எப்பதான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்க போறான்? அதனால எவ்வளவு நாளைக்கு இன்னும் நம்ம வியாவகாரிக விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டே இது தள்ளி போட்டுட்டு இருப்போமோ, இதுல அத்தியந்த ஸ்ரத்தா ஈடுபாடு வரலையோ அப்போ வரைக்கும் இந்த ஞானம் புஸ்தகம் அது அங்கேதான் இருக்கும், நம்ம இங்கேதான் இருப்போம். அதனால இப்போ சொல்ல போற இந்த வர ஸ்லோகங்கள், இப்படி சொன்னது, படிச்ச ஸ்லோகங்கள், இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா, தியானம் అనేది எவ்வளவு முக்கியம்னு சொல்றது. தியானம் நான் என்ன சொன்னேன், கவனத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறது தியானம். எது முக்கியம்னு தெரியணும், எது அமுக்கியம்னு தெரியணும். அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியலன்னு எப்படி, விவேகம் இல்லைன்னு எப்படி சொல்லுங்க? ஸோ சாதன சதுஷ்ட சம்பத்துல முதல் குவாலிட்டியே விவேகம் தானே. டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும். அதுக்குதான் இந்த கதை சொன்னது. இப்போ 15, 16 இந்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள என்ன சொல்றாருன்னா, அங்க ஓம்கார தியானம் இப்படி பண்ணி நமக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அப்படி சொல்லும் போதும் இங்க உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னு 3 கொடுக்குறாரு. எள்ளு திலத்துல தைலம். எள்ளு அதுல ஃபுல்லி அந்த எண்ணெய் இருக்கு. அது எப்படி எடுக்கணும்னு தெரியணும், அவ்வளவுதான். அப்புறம் நல்லெண்ணெய் வேணும்னா அந்த எள்ளுதான் நம்ம உபயோகப்படுத்தணும் தவிர, கடல் உபயோகப்படுத்திட்டு நல்லெண்ணெய் வரலன்னு சொன்னா எப்படி வரும்? 2 விஷயம் இருக்கு. எள்ளுலதான் அந்த நல்லெண்ணெய் இருக்கணும் தெரியணும். அப்ப அதுதான் உபயோகப்படுத்தணும். நமக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்க, நானாவாத ஆத்மாவா இருக்கேன்னு தெரியணும் முதல்ல.
அப்புறம் அது எப்படி வெளியில கொண்டு வரணும் అనేది அதுக்கு என்ன உபயோகப்படுத்திட்டு கொண்டு வரணும்னு தெரியணும். இல்லைன்னா என்ன கிடைக்காது இல்லையா? சரி, இது சொல்றதுல உத்தேசம் என்னன்னா பூர்ணமா பரவி இருக்கு. இதுக்கு நம்ம பொதுவா கரும்பு பத்தி சொல்லியிருக்கேன். கரும்புச்சுக்குள்ள சுகர் நெரும்பி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்புறம் எப்படி தயிர் கடைஞ்சா வெண்ணெய் வரும். ஆனா வெண்ணெய் முதல்ல தெரியல, கடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா இருக்கு உள்ள. அதேபோல் இங்க ஜலம் இருக்கு. ஸ்ரோதஸ்ன்னா வெளியில பிரவகிக்கிற நதி இல்ல. இங்க அந்த வாட்டர் சோர்சஸ் கீழே ஜலம் இருக்கு. ஆபக அண்டர் கிரவுண்ட் ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் இருக்குல்ல, நம்ம கிணறு. அதுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷனே இருக்கு. இங்க ஜலம் இருக்கும்னு சொல்றது. அப்படி அது எப்படி வெளியில எடுத்துடுறோமோ. பிளஸ் திரும்பி பழைய எக்ஸாம்பிளும் இங்கவும் சொல்றாரு. இந்த மரத்துண்டுக்குள்ள அக்னி போல் இது எல்லாமே அங்க சொல்லி என்னன்னா அந்த விதமா அதிலோ அது அங்க ஜலம் இருக்கோ, இங்க தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்கோ, எள்ளுக்குள்ள வெண்ணெய் இருக்கோ, இப்படி எல்லாம் சொல்லி மரத்துக்குள்ள மரக்கட்டத்துல உள்ள அக்னி இருக்கு. சர்வ வியாபினம், அப்படிப்பட்ட சர்வமும் வியாபிச்சு இருக்கிற அந்த ஆத்மனை ஆத்மனா ஆத்மனி ஆத்மனா இங்க 2 வார்த்தை வருது. ஒரு ஆத்மா வார்த்தை சரீரம், இன்னொரு வார்த்தை மனசு. శరీరத்தில் இருக்கிற மனசுன்னு வச்சு అని ஒரு அர்த்தம் இல்ல. நிஜமான அந்த பிரம்மம் ஆத்மஸ்வரூபத்தினை மனசுன்னு வச்சு மனசுனால சிந்திச்சு விசாரணை பண்ணி, ஸோ ஆத்மனா ஆத்மனி శరీரத்திலோ மனசனே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அது மூலமா அந்த ஆத்ம மேல சொன்ன உதாரணத்துல சொன்னது போல நீ அது கவனிச்சுக்கணும், உணரணும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சாதாரண உதாரணங்கள் நம்ம தினந்தோறும் பார்க்கறதுல. ஆனா இது செய்யறதுக்கு அங்க தியானம் அనే விஷயம் சொல்லியிருக்காரு. தியானம்னா ஆழமான சிந்தனை, சூக்ஷ்மமா சிந்திக்கக்கூடிய சக்தி, சட்டில் டிசெக்ஷன், விவேகம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா அது தபஸ்னால என்றார். இங்க தியானத்துக்கு பதில் இங்க தபஸ்ன்னு பேர் மாற்றிட்டார். இங்க கூட நம்ம தபஸான்னு சொன்னா ஸ்ரவணேனா, நிறைய வாட்டி சொல்லியிருக்க. ஸ்ரவணம் தான் நமக்கு தபஸ். ஸ்ரவணேனா பக்கத்துல எழுதிக்கலாம். தபஸான்னா இந்திரிய மனோ நிகிரகங்கள் மூலமா. ஸோ முதல் சாதனை தபஸ் என்றார், ஸ்ரவணம். 2வது சாதனம் சத்யேனா, தபசா சத்யேன. இங்க சத்யேன அர்த்தம் சத்தியமான வாழ்க்கை வாழு, சத்தியம் பேச வேண்டி வந்தா, இல்லைன்னா பேசாம இரு, அன்றுட்டம் பேசாது. ஆனா அந்த விஷயம் மட்டும் இல்லை, சத்தியம் என்னன்னு நீ உணரணும்னா இங்க பொய்யான வாழ்க்கை இருந்தா சத்தியம் எப்படிதான் தெரியும்? இம்பாசிபிள். அதனால சத்யேனா லீடிங் ஏ ட்ரூத்ஃபுல் தார்மிக் லைஃப். அது மூலமா இல்ல சத்தியனா இப்படி எடுத்துக்கணும். இப்படி ஸ்ரத்தா பக்தி, அப்புறம் தீவிரமான ஒரு ஆசை, இது நானும் அடையணும், இது தெரிஞ்சுக்கணும் అనేది
சத்தியேன அந்த அர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆசை இருக்கணும். பொதுவா சாதன சத்துஷ்டய சம்பத்து சொல்லும் போது 4 விஷயம் சொல்றோமா, அந்த 4 ரொம்ப முக்கியம். முதல்ல கேபிட்டல் டி, டிஸ்கிரிமினேஷன், விவேகம். அதான் இப்ப முக்கியமா பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமா இந்த ஸ்லோகங்களுக்கு டாபிக் விவேகம். ஆனா அந்த விவேகம் வைராக்கியம் உடைய சப்போர்ட் இல்லாம இருந்தா அது வேலை பண்ணாது. நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய வேற விஷயங்கள் மேல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டிஸ்பேஷன், அனதர் கேபிட்டல் டி. தென் 3, இது கூட இது 2 உனக்கு வரணும்னா டிசிப்ளின் இருக்கணும். 3rd லெட்டர் கேபிட்டல் டி, டிசிப்ளின். அதுக்கு அடிப்படையாதான் இந்த சம தம திதிக்ஷா உபரதி சமாதான ஸ்ரத்தா அது எல்லாமே வருது. யம நியமங்கள் வருது அதுக்குள்ள. சத்தியேனா இப்படி இந்த ஆத்ம வித்யா, ஆத்மனை உணரணும், தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு தபந்த மூலம். ஆத்ம வித்யா தப மூலம். முக்கியமான வார்த்தைகள்னால அதுல விவரிக்கிறேன். ஆத்ம வித்யக்கு மூலம் என்னன்னா, தபஸுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்க? சிரவணம்னு கொடுத்திருக்க. ஆத்ம வித்யக்கு மூலம் சிரவணம். மார்கழி மாத விரதம் இல்லை, வைகுண்ட ஏகாதசி ஸ்வர்க்கவாசல்ல போயிட்டு வருது இல்லை, கேவல சிரவண மாத்திரேன். எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படின்னா, எவ்வளவு நாளைக்கு இன்னும் அதெல்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அது போக வேண்டான்னு சொல்லலை. ஆனா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு, இதுல எவ்வளவு இருக்கணும், இருக்கிறோமா இன்னைக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அப்படி சொல்றது. திரும்பி பாராயணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன், சிரவணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. கேட்டுக்கிறோம் நம்மளே. நம்ம பாராயணம் ஓரளவுக்கு கொஞ்ச நாள் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், இனிமே அது போதும். பட் சிரவணம் எவ்வளவு நாள் கேட்கறது, நிறைய கேட்டாச்சு அனி சொல்லி யாருக்காவது தோணுறதுன்னா அவனுக்கு ஞானியாவது ஆயிருந்திருக்கணும், இல்லைன்னா போர் அடிச்ச ஆளாவா இருந்திருக்கணும். உனக்கு போர் அடிக்கிறதுன்னா உனக்கு ஒண்ணுமே ஏறல, உனக்கு ஆத்தியாத்தமும் தெரியல, ரிலிஜியஸ் லைஃப் தெரியல. போர் அடிக்கிற அந்த வார்த்தை நல்ல மனுஷனை யாரும் வாயிலிருந்து சொல்லவே கூடாது. நல்ல மனுஷன்னா புரிஞ்சிருக்கணும் நீங்க யாருன்னு. விவசாயாத்மிகா புத்தி, நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்றேன், ஐ எம் கோயிங் டு சத்சங், ஐ ஃபாலோ தட் குரு, இப்படி எல்லாம் சொல்லி உனக்கு எந்த காலத்திலும் எப்பாவது மனசுல இந்த மாதிரி போர் அடிக்கிறதுன்னு தோணிச்சாவோ, யாருக்கிட்ட சொன்னாவோ, நீ லாய்க்கு இல்லை இந்த மார்க்கத்துக்குன்னு அர்த்தம். அதனால ஸ்ரவணம் தப மூலம், ஆத்ம வித்யக்கு மூலம். இப்படி அனுபஷ்யதி, அவனுக்குள்ளே தானாவே தனக்குள்ளேயே குரு வேத வாக்கிய உபதேசத்தினால தெரிஞ்சுக்கிறான். நான் பேசுற எல்லா வார்த்தை அங்க இல்லை, நான் ஏதோ அதுல ஒரு வார்த்தை எடுத்துட்டு அர்த்தம் என்ன சொல்ல வருதுன்னு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல நிறைய மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது எல்லாமே நார்மல் எந்த உபனிஷத்துல கூட இப்படி இருக்காது. வேர்ட்ஸ் ஜிக்ஜாகா இருக்கும், கிரிப்டிக்கா இருக்கும், பகு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அர்த்தம் என்ன சாராம்சம் అనేది எடுத்துக்கிட்டா போதும், முக்கியமா இந்த உபனிஷத்து பொறுத்த வரைக்கும். சரி, அப்புறம் பிரம்ம உபனிஷத்து అని ஒரு வார்த்தை, இது ஒரு ரேர் யூசேஜ் தான். இந்த மாதிரி பிரம்ம உபனிஷத்தனி
బృహదారణ్యకత్తులో அந்த உபனிஷதம் అని வந்துச்சு ஒரு இடத்துல. இங்க பிரம்ம உபனிஷத்துன்னா உபனிஷத்தನ್ನ பல வாட்டி பல இடத்துல ஆரம்பத்துல ನಾನು விதவிதமா அர்த்தம் கொடுத்திருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா சத்தியத்தினை உணர்றதுக்கு எது சப்போர்ட் பண்றது அது உபனிஷத்து. உபனிஷத்துன்னு ஆத்மாவனே சொல்லிட்டோம், உபனிஷத்துன்னா பிரம்மன்னு கூட சொல்லிட்டோம், பல பல விதமா சொல்லிட்டோம். இப்போ உபனிஷத் பிரம்ம உபனிஷத்து பிரம்மன் உணர்த்துக்காக எதுவி உதவி செய்யறதோ உனக்கு கைட் பண்றதோ பிரம்ம உபனிஷத்து. இல்ல அஜ்ஞானத்தனை நீக்கி என்னோட ஸ்வரூபத்தின் எனக்கு பிரம்மமணி தெரிவிக்கிறதோ அது உபனிஷத்து, பிரம்ம உபனிஷத்து. இந்த தபஸ்னால அப்படின்னா இந்த சத் சங்கம் சிரவணம் உபனிஷத்துடைய அத்தியனத்தினால இவ்வளவு மாத்திரம்தான் பலம் அப்படின்னு இல்லை. இதுதான் சாது கர்மா, இதுதான் சாது கர்மா. சாது கர்மன்னா இதுக்கு மேல மிஞ்சி இன்னொரு புண்ணிய காரியம், பவித்திரமான காரியம், சுத்தமா பண்ற காரியம் எதுவுமே கிடையாது. உனக்கு புரிஞ்சதோ இல்லையோ, நீ ஒத்துக்கிறே இல்லையோ, எல்லாமே படிச்சோம் முதல்ல இதுலயோ குருகீதையிலையோ, எல்லா நதிகளுக்குள்ளேயும் கடலுக்குள்ளேயும் குளிச்சிட்ட எல்லா புண்ணியம் அப்படின்றாங்களோ அது எல்லாமே குரு பாதங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர் உபதேசத்தினை காதுல போட்டுக்கிட்ட அவ்வளோ பிரயோஜனம். அது எக்ஸாஜரேஷன் கிடையாது, அது சத்தியம். அதனால இந்த சாது கர்மானே வார்த்தை பல இடத்துல சாஸ்திரம் சொல்லிருக்கு. 2-3 ஞாபகப்படுத்துறேன். ஸ்லோகங்களே பார்க்காதுங்க, புஸ்தகம் பார்க்காதுங்க. ஆனா என்னையே பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் தூக்கம் வரும். நிறைய பேருக்கு கண்ணு சொக்குறது. அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறது. அப்புறம் புஸ்தகம் கீழே பார்த்தா இன்னும் கூட டோஸ் ஆஃப் ஆயிடுவோம். சரியா? அங்க சுவாமி வேற இருக்கார், நல்லா பாருங்க, ஒரு பாரு அப்படி பாருங்க. கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து ஏதாவது பண்ணணும். கைகள் அப்படி எல்லாரும் காட்ட வேண்டும், அங்கே வச்சு கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் அப்படி மடிச்சு விடுறது, ஏதாவது அப்படி பண்ணணும். காலு வரல் எல்லாமே கூட கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி ரொம்ப அவசரப்பட்ட அப்படி பண்ணிட்டு கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷனும் சுகர் சர்க்குலேஷனும் கான்சியஸ்னஸ் சர்க்குலேஷன் எல்லாமே நடக்கும். சரியா? ஓகே, டெக்னிக்ஸ் சொல்லித்தரணும் இல்லை, நான் கஷ்டம் இருக்கு இதுல. சிஷ்யர்களோட கஷ்டம் தெரியாம குரு இருப்பாரு, எல்லாம் தெரியும். கௌசிதகி உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, சின்ன சின்னது நிறைய இருக்குல்ல. அங்க சொல்லப்பட்டது ஏஷஹ்யேவ சாது கர்மா. இது அப்ப உத்தமமான கர்மம். வேற எதுவும் இல்லை, எல்லாம் பவித்திரமாயிடும் சாது கர்மம். அதனாலதான் பகவான் கீதையில இப்படி ஈடுபட்ட இவங்களுக்கு நான் அவங்களோட புத்தி நல்ல இது புரிஞ்சுக்கிற போல நானும் கூட அனுகிரகம் பண்றேன். ததாமி புத்தி யோகம் தம், நான் அந்த உணர்ற சக்தி நான் கொடுப்பேன். இப்போ நீ பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தா, நீ அசால்ட்டா இருந்து குரு சாஸ்திரம் மேல ஸ்ரத்த இதெல்லாம் காட்டாம அப்படி இருந்தா என்னோட அனுகிரகம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா அனுகிரகம் கிடைச்சி உனக்கு புத்தி யோகம் பாருங்கோ. இனி அப்புறம் வர ஸ்லோகங்களுக்குள்ள பார்க்க போறோம். யோகா யோகா ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு யோகா மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு.
ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அங்க சொன்னதுனால நம்ம படிப்போம். நமக்கு அது எப்படி உதவி ஆகும்னு கூட சொல்லணும். ஸோ யோகா வேர்டு வந்து வர சில ஸ்லோகங்களுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யோகா சப்தம் பதம் வந்து கிருஷ்ணருக்கு கீதையில ரொம்ப முக்கியம். எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுவார் யோகா வேர்டு. ஸோ நமக்கு ஒழுங்க அதோட அர்த்தம் புரியணும். எந்த யோகா எதுக்கு இப்படி உபயோகப்படுத்துறாரு, விதவிதமா சொல்றாரு. புத்தி யோகம் என்றாரு. பல பல அர்த்தங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று சொல்லி வைக்கிறேன். யோகம்னா தொடர்பு, க்ளோஸ்னஸ், ஒட்டுகிறது, கூடவே இருக்கிறது. புத்தியோ உன்னுடைய மனசு உள்ள புத்தி கூடவே இருக்கும். இல்ல புத்தி ஆத்ம கூடவே இருக்கப்படணும். யோகம் இல்லைன்னு யோகான்னா பர்ஃபெக்ஷன் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த புத்திக்கு பர்ஃபெக்ஷன் அது நல்ல கிரகிக்கக்கூடிய சக்தி இருந்து அதுக்கு மனசுக்கு சுத்தம்னு சொல்றோம், இன்டலெக்டுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் சொல்றோம். The quality of the intellect and the purity of the mind. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மூலமா தம் ஏனமுபயாந்தி தே, எது மூலம் அப்படின்னு புத்தியோகம் இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிலைஸ், நீ என்ன வந்து சேருவே. மாம் உபயாந்தி தே, பிரம்மன்னு தெரிஞ்சு. அதனால மனசு ஏதோ சொல்றதே, அறிவு ஏதோ மாதிரி போகிறதுன்னு போக விடக்கூடாது. போக விட்டுட்டா நீ எப்படி அப்போ சாதகன் ஆயிடுவேன். அப்ப அதுக்குன்னு ரொம்ப சிரமப்பட சொல்ல, படையிடுவேன். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்துல எவ்வளவு ஈடுபடுறோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா பண்றோம், கஷ்டம் இல்லை. அதுபோல முதல்ல அதுல ஈடுபாடு வரணும், இன்ட்ரெஸ்ட் வரணும், இன்வால்மெண்ட் இருக்கணும். அதனால அது ஈஷாவாசோபனிஷத்துல இந்த புத்தியோகமே அங்க வந்து வித்யா வித்யா அமிர்தமஸ்னுதே, வித்யனாலதான் அமிர்தம். வித்யன்னு என்ன? ஆத்ம வித்யா. எப்படி? சிரவணத்தினால. யாரு? குருவுடைய உபதேசத்தினால. தைத்திரி உபனிஷத்திலோ தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, அந்த புள்ளை வருணம் அப்பா கிட்ட வந்து, பையன் அப்பாவே குரு, அவர் வந்து கேட்பான், இதுதான் பிரம்மம் நினைச்சுக்கிறேன்னா அவர் இல்ல இன்னும் போய் மறுபடியும் தியானம் தபஸ் பண்ணுவாரு, அனுப்பிட்டே இருப்பாரு. அப்படி முதல்ல அவன் போய் கொஞ்ச நாள் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து அன்னம் பிரம்ம திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானே, அன்னமய கோஷ சரீரத்தினே அவன் பிரம்மன் நினைச்சுக்கான் முதல்ல வந்தா. இல்ல அப்புறம் திரும்பி தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, திரும்பி தபஸ் பண்ணு, திரும்பி சிந்தி, சிந்திக்கு நீயே சிந்திக்கு பண்ணுக்கோன்ற. திரும்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாதன் பிராணம் என்றா, அப்புறம் மனசன்றா, அப்புறம் விஜயானம் பண்ண, அப்புறம் ஆனந்தம் பண்ண. அதுக்கப்புறம் அவன் 5 முடிச்சதுக்கு அப்புறம் அங்க நின்றுட்டான், அடிஞ்சிட்டான். ஸோ அந்த மாதிரி தபோ பிரம்மேதி, அவன் தான் அப்புறம் தபஸு தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறது மூலம். அதனால சக தப்போ தப்பியதி ச தபஸ் தப்வா, அவனை தபஸ் பண்ணி, தபஸ் எப்போ பண்ணாரு? உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணாரு. அப்போ அது சிந்தனை ஆயிடும். நம்ம முதல்ல உபதேசம் வாங்கணும், ஒழுங்கா கேட்கணும். பிரஷ்னோபனிஷத்துல நான் சொல்றது எல்லாரும் தபஸ் வார்த்தை வந்துச்ச, சாது கர்ம வந்துச்ச. பிரஷ்னோபனிஷத்துல வந்து சத்தியம் வேர்டு, சத்தியேன லப்ய தபசா ஹேஷ ஆத்மா. பாருங்க, தபஸ் சத்தியம் 2 வார்த்தைகள் வந்துச்சு. சத்தியேன லப்ய தபசாஹி ஏஷ ஆத்மா
சம்யக் ஞானேன பிரம்மச்சரியேண நித்யம் நயேஷு ஜிப்மஹா அனுதம் நமாயாச்ச. ஆத்ம ஜானம் எப்படி ஏற்படும்னு அது பிரம்மச்சரியம் அதெல்லாம் இருக்கணும். நித்தியம் எப்போ சத்திய அனுஷ்டானம் சத்திய சிந்தனையில் இருப்பானோ, அதுக்கப்புறம் அந்த சிரவண தபஸ்னால குரு உபதேசத்தினால கல்மஷம் இல்லாத, மலினம் இல்லாத, அழுக்கு இல்லாத, மாய்க்கு சம்பந்தப்படாத அனுத்தம் ஆகாத சத்தியத்தின் உணர்வான். பல இடத்துல அழகா சாஸ்திரம் இப்படி சொல்லிட்டே போகுது. ஓம் பத்தியும் நம்ம சொன்னதுனால இங்க பிரஷ்னோபனிஷத்திலேயே ஓமித்யாத்மானம் யுஞ்சீத, யுஞ்சீத்தன்னு சாதிக்கணும். ஆத்மனு ஓம் உடைய உச்சாரண, சிந்தன அண்ட் அவகாகனம் எசன்ஸ் புரிஞ்சு அப்படி பண்ணா மகாநாராயண உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு. அதுல ஓமித்யாத்மானம் தியாயீத, ஆத்மாதான் ஓம், ஓம் தான் ஆத்மா அப்படின்னு சிந்தனை பண்ணு. நான் சும்மா ஆத்மா ஓம், ஓம் ஆத்மா அப்படி போதுமா என்ன? மாண்டூக்கியம் படிச்சு அகார உகார மகார ஜாகிரத் சோப்பன சுஷுப்தி என்னதான் நடக்கிறது இங்க? மூணுமே போறது மாறிட்டே இருக்கு. இதெல்லாம் தெரியணும், எல்லாம் தெரியணும், கிளியரா இருக்கணும் எல்லாமே. அப்படி சொல்லி இதெல்லாம் அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு 2வது அத்தியாயம். நான் இப்போ 15, 16 அர்த்தம் சொல்லியாச்சுங்களேன். அதனால அந்த பதங்களுக்கு நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரத்தினை ஆரம்பிக்கிறோம். யுஞ்சானம் பிரதமம் மனஹ தத்வாய சவிதா தியஹ நிச்சாய பிருதிவ்யா அத்யாபரத். இந்த அத்தியாயத்தில் வர மந்திரங்கள் பெரும்பாலும் எல்லாமே மீட்டர்ல பாடுறதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். இந்த மந்திரங்கள் எல்லாமே கூட ரிக் வேதம் சம்ஹிதா பாகத்திலிருந்தையும் ஆரண்ய பாகத்திலிருந்து எடுத்து அங்கிங்க இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து இங்க சொல்லப்படுறது. அதனால அதோடைய அமைப்பு ரொம்ப கஷ்டமா அப்படி இருக்கும். நம்ம சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டே போறோம். இப்போதான் யோகா அనే வார்த்தை நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன், அது முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இப்ப இங்க ஆரம்பத்துல வர யுஞ்சானஹ அనే வார்த்தை கூட யோகான்னு அர்த்தம். ஆனா அதோட ஃபார்ம் சில வாட்டி மாறி மாறி வரும். யுஞ்சித, யுக்தஹ, யுஞ்சானஹ, யுஞ்சானம் இப்படியெல்லாம் வரும். நீ கவனிச்சுட்டே இருந்த இப்போ வரப்போற 6-7 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த வார்த்தை ஏதோ ஒரு ரூபத்துல திரும்பி 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 வரும். இங்க மந்திர 1லிருந்து 7வது மந்திரம் வரைக்கும் ஒரு விதமான உபாசனை, பிரார்த்தனை பண்றது, பிரார்த்திக்கிறது. அந்த தியானம் பற்றி அங்க சொன்னதுனால இப்போ அப்படிப்பட்ட அந்த தியானம் நான் ஒழுங்கா செஞ்சு, சிரவணம் ஒழுங்கா செய்யணும்னா காது, கண்ணு, காலு, வயிறு எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் வேதங்கள் எப்பவுமே கூட நிறைய ருக்மந்திரங்கள் எல்லாம் இந்த பிரார்த்தனைகள் சொல்லும். பிரசாதத்துக்காக இந்த இந்திரிய தேவதர்கள் ஈஸ்வரன் என்ன அனுகிரகம் பண்ணணும், நான் இந்த சிரவணத்தை நல்லா ஒழுங்கா பண்ணி புரிஞ்சுக்கிற போல்
எனக்கு சக்தி சாமர்த்தியங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு நிறைய படிச்சோம் இல்லையா? ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணः ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி, இதெல்லாமே அற்புதமான ஓம் பத்ரம் கருணே விஷ்ணு உபனிஷத்துகளுடைய சாந்தி மந்திரங்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் கூட அப்படி இருக்கும். சகனாவவத்து சொல்லியிருக்கேன் இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது. ஸோ அதனால இங்க சில உபாசனைகள், அந்த உபாசனைன்னு சொன்னாவே அங்க ஒரு ஏதாவது ஒரு ஆலம்பனம் கொடுக்கணும், பிரதீகம் இருக்கணும், பிரதிமா பிரதீகம் சிம்பல். அதனால அதெல்லாமே சிம்பாலிக்கு தான் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் நம்ம தொடங்கி பண்ண போறோமா இல்லை, விஷயம் புரிஞ்சுக்கும் எதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது. பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு நம்ம கர்ம யோகா உபாசனை யோகா அதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் இந்த வேதாந்த சத்சங்கத்தில் ஞான யோகத்தில் ஒரு ஈடுபாடு, ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இதெல்லாம் ஏற்படும். அதனால திரும்பி நம்ம பேக்குக்கு போகக்கூடாது. பின்னாடி திரும்பி சொன்னா எனக்கு நான் எவ்வளவு கர்மயோகம் பண்ணானா முடிஞ்சிச்சு எல்லாம் கிளியரா, உபாசன யோகம் யாருக்கு தெரியும்? நம்ம அப்படி இப்படி டக்குனு ஞான யோகம் అని வேதாந்தம் అని உபனிஷத்தனு ஏதோ அவங்க பஜகோவிந்தம் అని ஆரம்பிப்பார் அன்னைக்கு சொல்லி முதல் நாள் நினைச்சோம். போக 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 பார்த்தா என்னென்னமோ ஆயிடுச்சு. ஏக ஸ்லோகி அண்ணாங்க, 3 ஸ்லோகி அண்ணாங்க, 6 ஸ்லோகம் அண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்களா வந்துட்டோம். இப்போதான் అసలు విషయం என்ன అనేది இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் தெரியுது. கொஞ்சம் இப்போதான் தெரியறது எனக்கு எந்த தெரியாதனே. அதனால நிறைய கேட்க கேட்க தெரியும், எனக்கு நிறைய தெரியாதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இந்த கான்ட்ராக்டே வேண்டாம் சார், எங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணிட்டோம், எல்லாருக்கும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் மாறும், கொஞ்சம் 6, 7, 8, 5 ஏதாவது வருஷம் கூட ஆகணும். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 வருஷ பிரணாளிக்கை வரைச்சிட்டேன், 5க்கு வந்துட்டேன். சரி, இது மூலமா மறைமுகமா நமக்கு சாதன சத்துஷ்டய சம்பத்துல இருக்கிற 2 விஷயங்கள் ஹைலைட் செய்யப்படுறது. கவனிங்க நல்லா. என்னது? முதல் 2 விவேகம் வைராக்கியம், இது 2 நேரா சொல்லாது, ஆனா இன்டைரக்டா அதுதான் சொல்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்பவுமே கூட முன்னாடி மந்திரங்களுக்குள்ள என்ன, எள்ளு, மரத்துண்டு, தயிர், இப்படியெல்லாம் கிராஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் சட்டில் எக்ஸாம்பிள்ஸோட இந்த தான விஷயமே கண்டினியூ ஆகிறது. ஆனா கூட கூடவே நம்முடைய சக்சஸுக்காக இந்த விஷயத்துல பிரார்த்தனை ரூபத்துல வெளியிட பிரசாதம் அனுகிரகம் வேணும். அதுக்கும் இங்க இந்த மந்திரங்கள் சரியா. என்ன சூட்சமான எக்ஸாம்பிள்ஸ், நெருப்பு, பூமி, இந்த மாதிரி பஞ்சமகாபூதங்கள். அது என்ன சார் கிராஸ் தானே நீ சொல்லலாம், ஆனா சொன்னே ரொம்ப சூக்மம், பெருசா இருக்கிறதுல ரொம்ப சூக்மமா இருக்கும். ஆகாயம் ரொம்ப பெருசு, ரொம்ப சூக்மம் அது. மொத்தத்துல உபனிஷத்துக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுல இல்லைன்னா பிரத்யக்ஷ கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் பத்தி. அதனால இந்த அத்தியாயத்துக்கு இங்க முக்கியமா உபாசனா விஷயம் அந்த சவிதா சூரியன் மையமா வச்சுக்கிட்டு பண்றது சொல்றதுனால பிளஸ் பல வகையான
அட்வான்ஸ்டு மெடிடேஷன் டெக்னிக்னு சொன்னாங்க இல்லையா யோகா. அதனால இந்த பாகத்துக்கு யோக உபனிஷத்துனே கூப்பிடலாம். இல்ல சூரியோபனிஷத்து. என்ன சார் உபனிஷத்துக்குள்ள இன்னொரு உபனிஷத்தா? ஆமா, இந்த அத்தியாயத்துக்கு அப்படி வச்சுக்கிறோமே, சரியா? சூரியோபனிஷத்து இல்லைன்னா யோகோபனிஷத்து முக்கியமா இந்த அத்தியாயம் அப்படி எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ 1லேருந்து 7 மந்திரம் வரைக்கும் இந்த விஷயம், 8லேருந்து 17வது மந்திரம் வரைக்கும் அந்த விதவிதமான டீப்பர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி மெடிடேஷன் டெக்னிக்ஸ் என்பது பார்ப்போம், நிதானம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கூடவே இந்த பிரசாதம் அனுகிரகம்னு சொல்லி சொல்றது. ஆனா பார்க்கறதுக்கு அது அப்படி ஒரு பிரார்த்திச்சு சொல்ற பிரேயர் மாதிரி இருக்காது. அந்த உபனிஷ வேதத்துடைய பதங்கள் அப்படிங்க ரொம்ப அடிக்கடிக்கு நமாமி, ஸ்மராமி, நமஸ்கரோமி இப்படி எல்லாம் இருக்காது. மேக்சிமம் எங்க ஒரு இடத்துல அந்த நமானது ஒரு இடத்துல வந்துருது நான் பார்த்த வரைக்கும், அப்படி இருக்கும். ஸோ அதனால சாராம்சத்தின் பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். கூடவே மற்றொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு, பிரார்த்தனை பண்ணும் ஈஸ்வர அனுகிரகத்துக்காக, ஆனா செல்ஃப் எஃபர்ட்னு மறக்கக்கூடாது అనేది கூட ஞாபகப்படுத்துறது. புருஷ பிரயத்தனம் ரொம்ப முக்கியம், சரியா? இப்போ யோகா அనే விஷயம் வந்துட்டு இருக்கிறதுனால முதல் வார்த்தை யுஜ் అని வந்துச்சு. யோகாக்கு ரூட் பதம் எடுக்கும்போது யுஜ் வருது. யுஞ்சானம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இங்க யோகான்னு சொன்ன உடனே பாப்புலரா இருக்கிற பகவத்கீதையில எந்த அர்த்தத்துல பகவான் யோகான்னு பதம் உபயோகப்படுத்துறோ அதே அப்புறம் இருக்கட்டும். இப்பதான் புத்தி யோகம்னு சொல்லிட்டோம். భాగవతలో నిర్బీజ యోగ, నిర్బీజ నిర్భరణ யோக, சம்பிரம சமாதி யோகான்னு கூட எல்லாம் வருது. நமக்கு ஓரளவுக்கு என்ன புரியணும்னா பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் பல வாட்டி வேற சந்தர்ப்பத்தில் நானும் விவரிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துகிறது. யோகா நமக்கு இந்த அஷ்டாங்க யோகம் முக்கியமா பதஞ்சலி யோகம் இது நமக்கு எவ்வளவு உபயோகப்படும்? வேதாந்த சிரவணம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அது தெரியணும். அது 2 திருக்கோணத்துல பார்க்கணும், இல்லை 2ஆ பிரிச்சு பார்க்கணும். ஒன்று பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். யோக అభ్యాసం, యోగ దర్శనం. యోగ అభ్యాసంలో అష్టాంగ యోగ అనేది அந்த 8 ஸ்டெப்ஸ் அது எல்லாமே கூட எல்லோருக்கும் ரொம்ப உபயோகப்படும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அமல்படுத்தணும். ஆனால் பதஞ்சலியோ யோகா ஃபிலாசபி தர்சனம் பார்த்து அது வேதாந்தத்துக்கு ஒத்து வரல, வேதாந்தம் ஒத்துக்காது. அங்கே அவங்க ஜீவ ஈஸ்வர இந்த விஷயங்கள் எல்லாம் அது கூட டிஃபர் ஆகுறாங்க. ஸோ இது பக்தனுக்கு கர்மயோகனுக்கு ஞான யோகம் எல்லாருக்கும் உபயோகப்படுத்துறதுனால தான் இது சாதன பாகம் மட்டும். இந்த சாதன பாதம் பதஞ்சலி யோக சூத்திரங்கள் மொத்தம் 196. அது 4 பாதங்களா விபஜிச்சு சொல்லப்பட்டது. சமாதி பாதத்தில் 51 சூத்திரங்கள், சாதன பாதத்தில் 55 சூத்திரங்கள், விபூதி பாதத்தில் 56 சூத்திரங்கள், கைவல்ய பாதத்தில் 34 சூத்திரங்கள். இதுல நமக்கு அந்த சாதன பாதத்துல இருக்கிற இந்த அஷ்டாங்க யோக விஷயங்கள் அங்கத யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும். இத்தனை வருஷம் கேட்டதுக்கு அப்புறம். அப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் அதுல சில விஷயங்கள் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் என பெயர் கொடுத்த அந்த அத்தியாயத்தில் அவர் அங்க சொல்லுவார். தாரண விஷயம், தியான விஷயம், ஆசன விஷயம், சரீர ஸ்திதி விஷயம்,
மூச்சு எப்படி இருக்கணும் இதெல்லாம் அங்க பேசுறார். ஸோ அந்த அளவுக்கு அது ப்ரிப்பரேஷனாக ஒரு மனுஷன் வந்து ரொம்ப டிசிப்ளைன்டா கொஞ்சம் ஹெல்தியா மனசு இந்திரிய நிகிரகத்துக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்து ஒன்று ಶ್ರವಣத்துக்கு ಜ್ಞಾನ ಮಾರ್ಗத்துல ஒரு ஃபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா ஒன்று இருக்க வைக்கும். எவ்வளவு பண்ணிட்டோமோ ஓகே முடிஞ்சது, எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ. ஆனா அந்த விஷயங்கள் அப்புறம் சரி, அந்த பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் வரும்போது கூட அங்க மறுபடியும் பகிரங்க யோகா அந்தரங்க யோகான்னு இருக்கு. பகிரங்க யோகா எல்லாரும் பண்ண முடியலன்னா கூட ஆசனம் எல்லாரும் பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்ச கீழே உட்கார்ந்து இருப்ப இல்லைங்களே, பாருங்க. ஒருத்தரும் கீழே உட்கார்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல ஆவது கீழே உட்கார்ந்து பழகுங்க. இங்க நான் ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். வயசாகும் போது சில கஷ்டங்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்த அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் டேபிள், டைனிங் டேபிள், சோஃபா, காரு இப்படியே இருந்துச்சுன்னா அப்படி இருந்துதா அப்புறம் டாக்டரும் சொல்லி கீழே உட்காராதுங்கோ, இப்படி சொல்லி குனியாதுங்கோ அப்படி எல்லாம் சொல்லி இப்படி ஆயிட்டோம். நாம தைரியமா நிதானமாவே சௌரிக்கு சாஞ்சு கீழே உட்கார்ந்து கொஞ்சம் குனியது. பாத்ரூம்ல கூட ஸ்டூலு, ஷவர் பாத்து, அந்த டெலிஃபோன் பாத்து எங்க குனிவேன். ஆனா யோசிச்சு பாருங்கோ, ஒரு 50 வருஷம் முன்னாடி உங்க அம்மா பாட்டி தாத்தா பார்த்தா நாக்காளியில உட்கார்தானதே கிடையாது. கஷ்டப்பட்டான் அப்படியே சவுத்து ஆஞ்சிட்டு அப்படியே உட்காருவாங்க. கஷ்டப்பட்டு எழுந்துருவாங்க. ரொம்ப நாள் நல்லாவே இருந்தாங்க. அதனால பழக்கம் விட்டுடக்கூடாது. அதுக்காக உனக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்தாசம் இருக்கணும் இல்லையா? போக போக சிலது பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் இப்போ கூட உங்க கெப்பாசிட்டி தகுந்த போல் பண்ணுங்கோ. அதுக்காக யோகா உடம்பு கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கிறது. சிம்பிள் எக்ஸசைஸ் இந்த குனியறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது இதெல்லாம் இருக்கணும். அதுக்குதான் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அப்புறம் அவர் பிசியோதெரப்பி சொல்றாரு, இப்படி பண்ண சொல்றாரு, அப்படி பண்ண சொல்றாரு. இப்படி நீ கொஞ்சம் பண்ணிட்டே இரு, அவர் சொல்ல வரைக்கும் எதுக்கும் பண்ணு. அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு நல்ல அழகா கீழே உட்காரும், கீழே உட்கார்ந்துதான் சாப்பிடணும்னு இருந்தது. அதனால எது கொஞ்சம் முடியுமோ சரி. இப்போ அப்படி எல்லாம் பட் டூ உனக்காக நீ ஏதாவது பண்ணு. தினந்தோறும் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த உடம்பு வந்து பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு எனக்கு உதவிகா இருக்கணும். அதனால அதுக்கு வேண்டிய இந்த யோகானு வந்து நானும் ஈஸ்வரனுக்கு செய்யற ஒரு பூஜையா நினைச்சிட்டு செய்யற கொஞ்ச நேரம் பண்ணு. அதுதான் பூஜை, அதே பூஜை, அதே பூஜை. அந்த சமயத்துல கவனி, ஈஸ்வரன் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாரு எப்படி வேலை பண்றது, அவருடைய பெருமையை நினைச்சுக்கோ. நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ண அது பூஜை தான். சரி, இதெல்லாம் யோகாவுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது நமக்கு ஞானம் கொடுக்காது. அது ஒரு வழியில ஒரு சப்போர்ட் தான். அதனால இந்த மாதிரி யோகா விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம். கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? முக்கியமா சாதனை பண்ண வேண்டியது இல்லை. இந்த உட்கார்றது, எழுந்திருக்கிறது, இது சூரிய நமஸ்காரம். சூரியனை பத்தி தான் வரப்போறது. ஆனா சூரிய நமஸ்காரம் இப்ப இந்த வயசுல பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். அப்போ பண்ணியா? பண்ணல சார். அப்போ லேஜி, இப்போ லேஜி தான். நான் பிஸி. கண் கண்ட தெய்வம் அது இதுன்ற அட்லீஸ்ட் பாரு, மாடி போயோ வெளியில வந்தோ சூரியனை பாரு, நமஸ்காரம் பண்ணு, இல்ல மந்திரமாவது சொல்லு. இங்க எல்லாம் சூரியன் உபாசனை தான் வரப்போறது. இப்போ சவிதா சவிதா சவிதான்னு சொல்லி அழகான மந்திரங்கள், அழகான பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கு. சரி, முக்கியமா யம நியமம் முக்கியம். அது எல்லோருக்கும் முக்கியம், எல்லா இடத்திலும் முக்கியம், எப்பவுமே முக்கியம். கிடுகிடு ஞாபகப்படுத்திக்கோங்க. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரம், பிரம்மச்சரியம். இதுக்கு எல்லாத்தையும் நான் இப்போ லெக்சர் கொடுக்கணும்னா ஒரு 10 கிளாஸ் ஆகும். 10 கிளாஸ். சரி, அப்புறம் நியமம் சௌச்சம், சந்தோஷம்,
தபஸ்வாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம். இதெல்லாம் என்னன்னு இது அட்லீஸ்ட் சம்ஸ்கிருதம் தெரியுதுன்னு இதெல்லாம் தினந்தோறும் அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள். அது பண்ணிட்டு இருந்தாவே யோகம்தான். அதே தான் மாற்றி மாற்றி வேற வேற இடத்துல பகவத்கீதையில பேசியிருக்கோம். அதனால நான் இப்ப பேசல, ஞாபகப்படுத்துறேன். எவ்வளவு அழகான ஒரு சிஸ்டம் நீங்க வச்சிருக்காங்க நம்ம ரிஷிகள்னு சொல்லி எல்லோருடைய நல்லதுக்காக. ஸோ யம நியமம் அப்புறம்தான் ஆசனம் சொல்லப்பட்டது. ஆசனம் అనేది கூட உடம்பு பிராணாயாமம் செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் தியானமும் செய்யறதுக்கு நிமிந்து உட்காரத்துக்காக தவிர மிச்சம் ஆசனங்கள் இஷ்டம் இருந்தா பண்ணிக்கும். ஹட்டயோகத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்துக்கான அது இது கொஞ்சம். அப்புறம் பிராணாயாமம் ஆல்சோ பிராணத்துடைய கவனம். பிராணம் ரொம்ப முக்கியம். உபனிஷத்துகள் ரொம்பவே அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு சுவாச பகவத்கீதையில கூட பகவான் அதை சொல்லி பிராணாயாமம் மூச்சு காற்று. அப்புறம் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் பிராணம் யமமே ஆசனம் பிராணம் பிரத்யாகாரம். அது இந்திரிய நிகிரகம் டே டு டே லைஃப்లో எப்படி நான் எதிலோ ஈடுபடணும் எதிலோ நின்று விளங்கணும் அதுக்கு பேர் பிரத்யாகாரம். அப்படி இருந்த மனுஷனுக்கு தான் கொஞ்சம் தாரண சக்தி இருக்கும். தாரண சக்தின்னா 1 மணி நேரம் இந்த கிளாஸ் எடுக்கிறவன்னு சொன்னா அட்லீஸ்ட் அதுல 3/4 நேரம் அது அந்த ஃபோக்கஸிங் மைண்ட் இருக்கணும். தாரண சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் மேதா சக்தி வரும். அப்போ அந்த மேதா சக்திக்காக தான் தியானம். தாரணத்திலோ கொஞ்சம் பிரயத்தனம் இருக்கு, தியானத்திலோ பிரயத்தனம் கம்மி. அது தாண்டிச்சுன்னா சமாதி சுலபமா லேசா நான் நினைக்கும் போதெல்லாம் அப்படியே கண்ணு மூடிட்ட மனசு அப்படியே சாந்தமாய் மூச்சு மனசு ரெண்டும் ஏகமாயி அதுக்கப்புறம் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி கொஞ்சம் அலைகள் போல் இருக்கு. ஆனா கொஞ்சம் 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 அலைகளுடைய வேகமும் குறைஞ்சது, நம்பரு குறைஞ்சது, ஸ்டில். இப்படி 8 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நமக்கு முக்கியமா இந்த சத்தியத்தினி அஹிம்சத்தினி இதெல்லாம் ஃபாலோ பண்றது. நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சுக்கூடாது, யாரு வஸ்துகளுமே திருடக்கூடாது, அப்புறம் யாருடைய வஸ்துகளுக்காக ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படாம இருக்கிறதுக்கு பேர் பிரம்மச்சரியம் தெரியுமா? ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு இப்படி பலதெல்லாம் இருக்கு. அது எப்பவுமே கர்ம அனுஷ்டானம். அது எல்லாமே அது இல்லாம ஒரு மனுஷன் பக்தி மார்க்கம்ல முன்னு போக முடியாது, யோக ஞான மார்க்கம் எதுவுமே முடியாது. அதனால அன்னைக்கு என்ன சொன்னா தர்ம தேவத அனுகிரகம் பெற்று அப்புறந்த ஈஸ்வர அனுகிரகம். சரி, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் அபவுட் தி யோகா. இந்த பிரார்த்தனை எதுக்கு பண்ணணும்னா எல்லா சாந்தி மந்திர சமயத்துல சொல்லியிருக்கோம். நம்முடைய மனோபலத்தினை மனோஸ்தைரியம், எனக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும். முக்கியமான ஒரு வீக்னஸ் என்ன நமக்கு எல்லாருக்கு, இந்த அனாத்மா லோகத்தினை பார்த்து அது கூட மனசு ஈடுபடும் போது இவ்வளவு படிச்சு எப்படி இருந்தா கூட அந்த சந்தர்ப்பம் அந்த இன்சிடென்ட் அந்த அக்கேஷன் வரும்போது எப்படியும் ஆயிடுறோம். எந்த நடந்தாலும் என்ன விஷயமானாலும் எந்த சூழ்நிலை எந்த காலம் எப்படி இருந்தா கூட கலங்க மாட்டேன்னு ஒரு பூர்ணமான நிச்சலத்தை வந்தா நீ ஜீவன் முக்தனும். அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர். அதனால இங்க உன்னதி ப்ரோக்ரஸ் க்ஷணக்ஷணம் வர்த்தமானம். நாரத பக்தி சூத்திரத்துல அவர் சொல்றாரு, பக்தினு பத்தி அப்கோர்ஸ் அங்க பக்தின்னா வேற இல்லை, ஞானம் வேற இல்லைன்னு தான் முடிவு பண்ணுது. க்ஷணக்ஷணம் வர்த்தமானம் என்ன அர்த்தம்? ஞானத்துல கிரடேஷன் இல்லை, பக்தியில கிரடேஷன் இருக்கு. ஸோ உன்னுடைய பிரேம ஆத்ம மேல பிரேமன்னா அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, பிரேமன்னு என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அது ரொம்ப சிறப்பா இருக்கும்.
அதனால க்ஷணக்ஷணம் வர்த்தமானம் என்றார். எவ்வொரு க்ஷணம் அது வளர்ந்துட்டே இருக்குமா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ப்ரோக்ரெஸ் ஆயிட்டே இருக்கேன். இன்னைக்கு சத்சங்கம் இது கேட்டாச்சுன்னா போன வாரத்து மேல நான் இனிமே இன்னும் பெட்டரா இருக்கு. அப்படி இருக்கணும் தவிர ரொம்ப திரும்பி படிய ஸ்கொயர் ஒன்னுக்கு போகக்கூடாது. ஸ்கொயர் ஒன்னுக்கு போறோம், இன்னும் மனசு ஆட வைக்கிறது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ரியாக்ட் ஆகிறோம், துக்கமும் வருது, இதெல்லாம் வருதுன்னு சொன்னா தபசு பத்தலைன்னு அர்த்தம். தபசு பத்தலைன்னா சிரவணம் ஒழுங்கா பண்ணலன்னு, சிரவணம் பண்ணது திரும்பி போய் மனநம் ரிகலெக்டே பண்ணலன்னு அர்த்தம், அப்ளிகேஷன் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் இது எப்படின்னா ஸ்ரத்த மனோபலம் ஏறும், ஸ்ரத்த வளரும், பக்தி வளரும், ஈஸ்வரன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது சொல்லியிருக்கேன், இங்க இப்போ ஞாபகப்படுத்தணும். ஏன்னா 7 ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இவட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலன்னா மந்திரம் அர்த்தம் நான் சிம்பிளா சொல்லிட்டு போவேன். ஏன்னா அங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம். பட் உங்களுக்கு சாராம்சம் கொடுக்குறேன். பட் இது பேக்ரவுண்ட் இருக்கணும். அதனால தினந்தோறும் ஈஸ்வரனுக்கு நன்றி சொல்லி தேங்க்ஸ், நன்றி அதுக்கு சொன்னா போதும், என்ன பண்றேன். அப்ப எவ்ரி மினிட் ஒரு பிரதிக்ஷணம் அப்படி இரு. இந்த நான் இன்னைக்கு என்ன வாழ வச்சுட்டே, எனக்கு எல்லாம் காற்று கொடுத்த, மூச்சு வாங்குறதுக்கு வெயில் கொடுத்துட்டு இருக்கேன், நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ் தேங்க்ஸ். சொல்றதா பக்தி. அதுல ஊறி போகணும், ஊறி போகணும். அதுக்கு எங்க போல என மனசுக்குள்ளதா, எனக்குள்ளது எல்லாம் நடக்கிறது. வெளியில யாருக்கு காட்டல, வெளியில யாருக்கும் தெரியாது, அவசியம் இல்லை. இது எப்படின்னா என்ன பேசிட்டு இருக்கிறோம், பிரசாதம் ஈஸ்வர அனுகிரகத்துக்காக கூட கூட செல்ஃப் எஃபர்ட். இதுதான் 2 விஷயம் நான் இப்போ பேசுனது உங்களுக்கு. கடைசியில இது சொல்லணும்னா இப்படி, இது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். இப்ப அதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம். எங்க டபுள் இன்ஜின் இல்லையோ கவர்மெண்ட் ஒழுங்கா இருக்காதானே. அவர் மாநிலத்துல கேந்திரத்துல என்ன இருக்கு அதேதான் மாநிலத்துல இருந்தா அங்க போடுற திட்டங்கள் எல்லாம் இவன் அமல்படுத்துவான், இல்லைன்னு பண்ண மாட்டானே. இங்க அப்படிதான் ஃப்ரண்ட் இன்ஜின் நானும், மனுஷ பிரயத்தனம், பேக் இன்ஜின் ஈஸ்வர அனுகிரகம் பண்ணுவார். அவர் இந்த பாஷையில சொல்லல, பட் வேற భాషలో நமே பக்த ந பிரணஷ்யதி, நேற்றுக்கு பகவத்கீதையில இங்கிலீஷ்ல பேசும்போது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், இஸ் ப்ராமிசிங். கடவுள் என்னோட பக்தன் ஒருக்காக வீணா போக மாட்டான், நான் கை விடவே மாட்டேன். ஆனா எப்படிப்பட்ட பக்தன், அது முன்னாடி விவரணம் எல்லாம் பார்த்தாதான் தெரியுது. பக்தன் எல்லாரும் பக்தன்னு சொல்லிக்குவாங்க, அப்படி இல்லை. சரி, இந்த மாதிரி டபுள் இன்ஜின் லைஃப் அப்போதான் நானே பண்றேன், எல்லாம் நானே செய்யறேன்னா அதையும் பார்த்தாது. இல்லை எல்லாம் ஈஸ்வரனே பார்த்துக்குவாருன்னு சும்மா உட்காரக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் இப்போ முதல் ஸ்லோகத்தினை படிச்சோம் இல்லையா, அர்த்தம் சொல்லி முடிச்சுடுறேன். இங்க 3 ஸ்டெப்ஸா சொல்லப்பட்டது விஷயம். சரியா? 3 ஸ்டெப்ஸா. அங்க பதங்களை பார்க்காதுங்கோ, என்ன நான் அர்த்தம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதுல உபயோகப்படுத்தின வார்த்தை 2-3 இருக்கலாம், அது கூட தேவையில்லை நமக்கு, அதை இருக்கட்டும். எல்லாமே டிஃபரெண்ட் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸா இருக்கு, அப்ரப்டா இருக்கு, வெர்பே இருக்காது சில இதுல. அப்புறம் வெர்புக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ப்ரிஃபிக்ஸ் வேற இடத்துல இருக்கும், வெர்பு வேற இடத்துல இருக்கும் எல்லாம். சரி, அது என்னையோ வேதமாத்த இஷ்டம், அது நம்ம எதுவுமே சொல்லல. ஒண்ணு இந்த பிரார்த்தனைன்னு சொல்லும் போது சாதனா முதல்ல மனசுக்கு சொல்லிக்கிறோம். மனசு என்ன பண்ணணும், ஓ மனசா. பொதுவா எல்லா பக்தாள்ல கூட அவங்கவுங்க மனசுன்னு பத்தி நிறைய பாடிருக்காங்க, எக்கச்சக்கமா. எல்லாரும், எல்லா பக்தாளும், தியாகராஜர் ஆகட்டும், முத்து தீட்சிதர் ஆகட்டும், சதாசிவ பிரம்மேந்திர ஆகட்டும், எல்லாரும் மனசு என்ன சொல்ல, சூரியனுக்கு உள்ள இருக்கிற
அந்த தேஜஸ் வெளிச்சம், அந்த கோலகத்துன்னு சொல்லல நம்ம, கோலகம் இல்லை. அதனால இங்கேயும் கோலகம் இருக்கு. ஆனா இதுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வை சக்திக்கு பேரு சூரிய தேவதா. So, சூரியனா நினைச்சுக்கிற அந்த கோலகமா தெரியல, அதுல ஒரு தேஜஸ் இருக்கு பாத்தியா, அந்த தேஜஸுக்கு పేరు தான் సవిత. அதனால గాయత్రి అనేది సూర్యుని పేరు இல்ல, அது மீட்டர் பேரு ஆக்சுவலுగా. అది సావిత్రి మంత్రం. సవిత సవిత என்ன, தேஜஸ் அர்த்தம், வெளிச்சம், பிரைட்னஸ் அர்த்தம். அதனால தத் சவிதுஹு வரேண்யம், அங்கே கூட சவிதுன்னு வார்த்தை இருக்கு. அப்ப என்ன சொல்றோம், அந்த தேஜஸ் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம், சூரியனு கிட்ட பிரார்த்தனை பண்றோம். ஓ சவிதா தேவத்தை, முதல் என்ன மனசு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன், ஏகாகிரத்தை ஏற்படுற மாதிரி நீ என்ன அனுகிரகம் பண்ணு. ஏன்னா நீ ரொம்ப சக்தி இருக்கிற தேஜஸ் இல்லையோ, நீ இருந்ததான் நீங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறா, நீ அந்த வெளிச்சம் இல்லாத போது நீங்க எல்லாம் டல் ஆகுறானே அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்டைரக்ட்லி டைரக்ட்லி தட் தேஜஸ் இஸ் எஃபெக்டிங் த மைண்ட். அதனால கேட்டுக்கிறோம் ஸ்பெஷலா, என்ன மனசு நல்ல அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட், கான்சென்ட்ரேஷன், அதுக்குதான் அர்த்தம் யுஞ்சானஹா மனஹா. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரியா? அதான் மனசு சிரவணம் செய்யும் போது சொல்ற இந்த எண்ணங்கள் அது கூட இருக்கணும். யோகா யுஞ்சானஹா மனஹா. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா தியஹா அப்படின்னு வார்த்தை, ஆனா பொதுவா இன்டலெக்ட், ஆனா இங்க இந்திரியங்கள். இந்த கான்டெக்ட்ல என்னுடைய இந்திரியங்களுக்கு கூட எல்லாம் எனக்கு சககரிச்சு நிகிரகமா, கண்ட்ரோலா இருக்கட்டும். யுஞ்சானஹா தியஹா அப்படின்னா என்ன ஆச்சு, இதுல க்ஷமம் தமம் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. மனோ நிகிரகம், இந்திரியம், அதுக்கு பிரார்த்திக்கிறோம். ஏன்னா இங்க நான் ஃபோக்கஸ் மைண்டோட கேட்கணும் பார்க்கணும்னா என்ன, எனக்கு இந்திரியங்கள் எல்லாம் நித்ரா தேவதை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உள்ள பசி தேவதா இருக்கு, அதே ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அக்னேஹே ஜோதிஹி நிச்சாய అని ஒரு வார்த்தை இருக்கு. சும்மா படிச்சுக்கிற எனக்காக, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை சொல்லி அதுக்கப்புறம் அக்னிக்குள்ள இருக்கிற அந்த தேஜஸ், முதல்ல சவிதா தேஜஸ் நீங்க சொல்லிட்டு, அக்னிக்குள்ள இருக்கிற ஜோதிஹி, அக்னின்னா நெருப்பு, ஆனா நெருப்புக்கு சூடு தன்மை இருக்கு, வெளிச்சம் கொடுக்குற தன்மை ரெண்டு இருக்குல்ல, சூரியனுக்கு ரெண்டு இருக்கு. அந்த ஜோதிஹி நிச்சாய அர்த்தம் என்ன, அக்னிக்குள்ள இருக்கிற அந்த பிரம்ம தேஜஸ், அது அந்த வெளிச்சத்தினே நம்ம பிரம்ம தேஜஸா அது. அந்த தேஜஸ் போல் என மனசுல இருந்துச்சுன்னா, அந்த அக்னியில இருக்கிற அந்த தேஜஸ் பிரம்மன் தான், சூரியன்ல இருக்கிற அந்த தேஜஸ் பிரம்மன் தான் அப்படின்னு என்னோட மனசு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா அர்த்தம் என்ன, அது ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தா, ஒரு மனுஷன் பார்க்கறான்னா அந்த மனுஷனோட கண்ணுல நீ பார்க்கற அந்த கண்ணு பார்க்கறதுன்னா இல்ல, நீ பார்க்கறன்னா பிரம்மம்னு பார்க்கறேன், தேஜஸ். இங்க அதான் சிம்பாலிக்கன்னு சொன்ன, வெளிச்சம், தேஜஸ், அக்னி, சூரியன் சொன்னதுனால நம்ம அப்படியே உபாசனை வெளியே போகக்கூடாது, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வேணும். எது பார்த்தா கூட அதுல பிரம்மம் சச்சித் ரூபம், தேஜஸ் ரூபம் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு அந்த கவனத்தோடு இருக்கணும். அதுதான் அலர்ட் லிவிங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ அதனால ரெண்டாவது சாதனம் அப்படி சொல்லி, மூணாவது எதுக்கு பாருங்க மனசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், தியானம் பண்ண சொன்னாரு. நமக்கு என்ன ப்ராப்ளம், என்னோட மனசு தான் சார், எனக்கு என்ன சார் இவ்வளவு நேரம் போச்சு, ஓ நாங்க எல்லாம் லேட்டா வந்தோம் இல்லையா, நித்திரை இதோட எனக்கு டைம் ஞாபகம் இருக்கு எனக்கு.
இது ஒன்று. மூணாவது பாயிண்ட் வந்து பிருத்திவியா அத்தியாபரத். பதங்கள் என்னென்னமோ. சரி, அர்த்தம் என்னன்னா, இந்த சரீரத்திலிருந்து இந்த சரீரத்தினாலேயே இதுக்குள்ள இருக்கிற தயிருக்குள்ள இருக்கிற வெண்ணெய் அதுபோல் பிரம்ம தத்துவத்தினை என்ன மனசு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிற போல் நீ அனுகிரகம் பாருங்க. என்ன பிரேயர் இது? எல்லாம் எங்க ஓரியன்டா இருக்கு? மனசு. மனசு ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கொடுத்தது. அது எவ்வளவோ நல்லது. அது பிரம்மனுடைய ஸ்வரூபந்தான். அது எப்படி அப்போ அந்த மனசு எனக்கு தொந்தரவு பண்றது, கஷ்டப்படுத்துறது, கவலைப்படுறது, அப்படிப்படுத்தி நிறுத்ததெல்லாம் சொல்றது மாற்று. பாருங்க எவ்வளவு அழகா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா சவிதா, அதுக்கப்புறம் வந்து அக்னி, திய, பிருத்திவி, இப்படி 2-3 கொடுத்த அர்த்தம் எல்லாத்திலையும் நீ இது அடிப்பாரு. அதனால மனசு வந்து பார்க்கட்டும், இந்திரியங்கள் பார்க்கட்டும், பார்த்து அதுல வந்து எசன்ஸ்னு பாரு. அதுக்குனாலதான் ஈஸ்வர சிருஷ்டி அப்படியே பாரு. நீ யார் சிருஷ்டி பண்ணாத. ஜீவ சிருஷ்டி ப்ராப்ளம், ஈஸ்வர சிருஷ்டிலோ ப்ராப்ளம் இல்லை. அதனால ப்ராப்ளமே இல்லை, நோ ப்ராப்ளம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.